திருக்குறள் நெக்ஸ்ட் அதிகாரம் நட்பாராய்தல் பார்க்கலாம். நட்பாராய்தல் வந்து பார்த்திங்கன்னா பொருட்பாலில் 80வது அதிகாரம். சரிங்களா? ஃபஸ்ட் திருக்குறள் பாருங்கள். நாடாது நட்டலில் கேடு இல்லை, நட்ட பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. நாடாது நட்டலில் கேடில்லை. நாடாதுன்னா ஆராயாமல், ஆராயாமல் நட்டலில் கேடில்லைன்னா ஆராயம், நட்டலில்னா நட்பு கொள்ளுதல். ஆராயாமல் நட்பு கொள்ளுதலை விட கேடில்லைன்னா கேடு தரும் செயல் வேறொன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நட்ட பின் வீடு இல்லை நட்பாள்பவர்க்கு. நட்ட பின்னா நட்பு கொண்ட பின் விடுதலை நாம் நட்பு கொண்டவரிடம் இருந்து. நட்பாள்பவர்க்குனா நம் நட்பு கொண்டவரிடம் இருந்து அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நாடாது நட்டலில் கேடில்லை, நட்ட பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. ஓகேவா? அதாவது ஆராயாமல் ஒருவிடம் நட்பு கொள்வதை விட கேடு தரும் செயல் ஒன்றும் இல்லை. நட்ட பின்னா நட்பு கொண்ட பின்பு அவர்களிடம் வீடு இல்லை அப்படின்னா விடுதலையும் இல்லை நட்பு கொண்டவரிடம் இருந்து அர்த்தம். நட்பாள்பவர்க்குன்னா. சரிங்களா? பொருள் பாருங்க. ஆராயாமல் நட்பு கொள்வதை விட கேடு தரும் செயல் வேறொன்றும் இல்லை. அப்படி நட்பு கொண்ட ஒருவனுக்கு அவனிடம் இருந்து விடுதலையும் இல்லை. சரிங்களா? என்ன மீனிங்கில் சொல்லலாம்னா அப்புறம் கைவிட்டு அவன் பகைவன் ஆயிடுவான் இல்லைங்களா? அதனால அது விடுதலை இல்லைன்னு சொல்கிறாரு. நாடாது நட்டலில் கேடில்லை, நட்ட பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. ஓகேவா? ரெண்டாவது திருக்குறள் பாருங்க. ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஆய்ந்து ஆய்ந்துனா திரும்ப திரும்ப ஆராய்ந்து கொள்ளாதவன், அதாவது திரும்ப திரும்ப ஆராயாமல் நட்பு கொள்ளாதவன். கேண்மைன்னு இங்கே நட்பு. ஓகேங்களா? திரும்ப திரும்ப ஆராயாமல் கொள்ளாதவனோட நட்பு கடைமுறை அப்படின்னா கடைசி வரையில். சரிங்களா? கடைசினா கடைசி வரையில் தான் சாம் துயரம் தரும்னா, சாம்னா சாகும் வரையில் துன்பம் தரும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஆராயாமல் ஒருத்தங்கிட்ட திரும்ப திரும்ப நட்பு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கடைசி காலம் வரைக்கும், கடைமுறை காலம் வரைக்கும் சாகும் வரையிலுமே நம்மளுக்கு துன்பம் தரும்னு சொல்கிறாரு. ஓகேவா? பொருள் பாருங்கள். திரும்ப திரும்ப ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவன் நட்புறவு கடைப்பட்ட நட்பாக சாகும் வரையில் துன்பத்தை தரும். இதை தான் சொல்கிறாரு. ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். இங்கே கேண்மைனா நட்பு, சாம் அப்படின்னா சாகும் வரை. ஓகேவா? அடுத்த திருக்குறள் பாருங்க. குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு. முதல் 2 குறளில் ஆராயாமல் நட்பு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? இப்போ வந்து எப்படி ஆராயணுன்றது இது சொல்லியிருக்காருங்க. இங்கே பாருங்கள். முதல்ல குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அருந்தியாக்க நட்பு அப்படின்னா குணம், ஒருத்தங்களோட குணம் என்னன்னு தெரிஞ்சு பண்ணணும். குடிமை, அப்படி குடிமைனா இங்கே உயர்குடி அப்படிலாம் கிடையாது. குடிமைன்னா என்னன்னா திருவள்ளுவர் எதை சொல்ல வர்றான்னா, நம்ம ஒழுக்கம் உடைமை அதிகாரத்திலே பார்த்துருக்கோம். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அங்கேயே பார்த்துருக்குமா? அப்போ அவர் குடிமைன்றது எந்த மீனிங்கில் சொல்கிறாருன்னா ஒழுக்கத்தை தான் சொல்கிறாரு. சரிங்களா? குற்றம், அவங்க குற்றமற்றவர்களா அப்படின்னு எல்லாத்துலேயும் குன்றாமல் இருக்கவங்ககிட்ட குன்றா இனனும் அந்த மாதிரி தன்மை இருக்கவங்ககிட்ட நம்ம ஆகியவற்றை தெரிஞ்சுட்டு அவங்ககிட்ட நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு அப்படின்னா அவன் குணம் உள்ளவனா, குடிமைனா ஒழுக்கம் உடையவனா, குற்றம் அற்றவனான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட, குன்றாமல் இருப்பவங்ககிட்ட தேடி நம்ம நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு. பொருள் பாருங்க. குணம், குற்றம், குடிப்பிறப்பு, குன்றா இனம் ஆகியவற்றை தெரிந்து கொண்டு நட்பு கொள்ள வேண்டும். ஓகேவா? குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அருந்தியாக்க நட்பு. நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. குடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு அப்படின்னு சொல்கிறார். அடுத்து இந்த மாதிரி சொல்கிறோமோ இந்த திருக்குறளையும் எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறார் பாருங்க. குடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு. குடி பிறந்துனா திரும்ப இங்கே குடின்றது வந்து நல்ல குடின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு திரும்ப அதே திருக்குறள் தான். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் பார்த்துருக்கோம்ல. அப்போ இவர் எப்பயுமே குடி அப்படின்றத வந்து ஒழுக்கத்தை தான் சொல்கிறாரு. சரிங்களா? நல்ல குடியில் பிறந்து தன்கண் பழி நாணுவானைன்னா தனக்கு பழி வந்தால் நாணுபவன், தனக்கு ஏதாவது செஞ்சால் பழி வந்துருமோன்னு நாணுபவனை கொடுத்தும் எதனையாவது தந்தும்
நண்பனாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்கிறார். ஓகேவா? குடி பிறந்து தன் கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. நல்ல குடியில் பிறந்து தனக்கு பழி வந்தால் நாணுபவனை எதனையும் தந்து நண்பனாக பெற்றுக்கொள்ளல் வேண்டும் சொல்கிறார். ஓகேவா? குடி பிறந்து தன் கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு அப்படின்னு சொல்கிறார் இந்த திருக்குறள். நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். அலச்சொல்லினா நம்மளை அழும்படியாக சொல்லி, அல்லவை பார்த்துருக்கோம்ல, தீயவற்றை இடித்து, தீயவற்றைக்கெல்லாம் நம்மளை இடித்து உரைத்து வழக்கறிய உலக நடப்புகளை அறியுமாறு சொல்லுகின்ற வல்லாருடைய நட்பினை நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும் சொல்கிறார். இந்த பாயிண்ட்லையும் எப்படி நட்பு வச்சுக்கணும்னு சொல்கிறார். அலச்சொல்லினா நம்மளை அழும்படி செய்து, அல்லது இடித்துனா தீயவற்றை செய்யும்போது நம்மளை இடித்துரைக்கணும், நம்மளை கண்டித்து, தீயதெல்லாம் செய்யும்போது கண்டித்து உலக நடப்புகளை அறிய செய்கின்ற வல்லார் நட்பு, வல்லவர்களுடைய நட்பினை ஆய்ந்து கொள்ளல் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும் சொல்கிறாரு. சரிங்களா? இந்த திருக்குறளை எப்படி நம்ம நட்பை செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கார் பாருங்கள். அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். பொருள் பாருங்கள். நம்மை அழும்படி சொல்லி இடித்துரைத்து நம் வழக்கத்தை நல்வழிக்கு திருப்ப வல்லவர் நட்பினை ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள். கேட்டினும் ஒன்றோர் உறுதி கிளைநரை நீட்டி அளப்பதோர் கோல். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைநரை நீட்டி அளப்பதோர் கோல். கேட்டினும் அப்படின்னா நமக்கு கெட்டு துன்புறும் போதும் ஒரு உறுதி கிடைக்கும். எப்படின்னா நம்மளோட கிளைனர்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நண்பர். சரிங்களா? நீட்டி அளப்பதோர் கோல்னா அவங்கள நம்ம அளவிட்டு கொள்ளலாம். நீட்டி அளப்பதோர் கோல். நம்ம கெட்டு துன்புறும் போது அவங்கள கெடுதல் வரதுலேயும் நம்மளுக்கு ஒரு நன்மை இருக்குதுன்னு சொல்கிறாரு. என்னென்னா நம்ம நண்பரை வந்து எப்படிப்பட்டவர்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? கேட்டினும் ஒன்றோர் உறுதி கிளைநரை நீட்டி அளப்பதோர் கோல். பொருள் பாருங்கள். நாம் கெட்டு துன்பும் போது நமக்கு ஒரு உறுதிப்பாடு கிடைக்கும். அப்போது நம் நண்பரை அளவிட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? கேட்டினும் ஒன்றோர் உறுதி கிளைநரை நீட்டி அளப்பதோர் கோல். அதாவது நம்ம கெட்டு துன்புறும் போது நம்மளுக்கு ஒரு நன்மை என்னென்னா நம்ம நண்பரை நம்ம எப்படிப்பட்டவர்ன்றதை அளந்துக்கலாம்னு சொல்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரீ விடல். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரீ விடல். ஊதியம் என்பது அப்படின்னா ஒருத்தருக்கு லாபம் என்றது என்னன்னா பேதையார், அதாவது பேதையார்னா அறிவற்றவர்கள். அறிவற்றவர்கள் கேண்மைன நட்பு. அறிவற்றவர்கள் நட்பை வந்து நம்ம விட்டு விடணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? பொருள் பாருங்கள். நல்லது எது என்று தெரிந்து கொள்ள முடியாத பேதையார் நட்பினை விலக்கி விடுதல் ஒருவனுக்கு ஊதியம் அப்படின்னு சொல்கிறார். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரீ விடல் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லல்கண் ஆற்றறுப்பார் நட்பு. உள்ளற்க உள்ளம் சிறுகுவனா குறுகியமான உள்ளத்தை நினைத்து பார்க்காதே. அதாவது ஊக்கம் குறையிறமான செயலை நம்ம ஊக்கம் குறையிற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, அதாவது குறுகிய உள்ளத்தை மாதிரி ஊக்கம் குறையிற மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது. கொள்ளற்க அப்படின்னா அதாவது கொள்ளற்க அல்லல்கண்ணா துன்பம் வரும்போது ஆற்றறுப்பார் நட்பு. துன்பம் வரும்போது நம்ம நட்பை கைவிடுறாங்களா அவங்க நட்பை கொள்ளற்கனா நட்பினை கொள்ளாதே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. உள்ளற்க அப்படின்னா உள்ளற்க உள்ளம் சிறுகுவனா குறுகிய உள்ளத்தை நினைத்து பார்க்க, அதாவது ஊக்கம் குறையிற மாதிரி செய்யக்கூடாது. கொள்ளற்க அது மாதிரி அல்லார்கண் ஆற்றறுப்பார் நட்பு. அதாவது நம்ம துன்பப்படும் போது ஆற்றறுப்பார்னா விட்டுடுறது. துன்பப்படும் போது நம்ம நட்பை கைவிடுவங்க நட்பை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பொருள் பாருங்கள். குறுகிய உள்ளத்தை நினைத்து பார்க்காதே. நமக்கு துன்பம் வரும்போது நம் வழியை விட்டு விலகிவிடுவர் நட்பினை கொள்ளாதே அப்படின்னு சொல்கிறார். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு அப்படின்னு சொல்கிறார்.
நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அப்படின்னா, நாம் கெடும்போது நம்மை திருத்தாமல் கைவிடுபவர் கேண்மை நட்பு. அதாவது கேண்மைன்னா இங்கே நட்பு. கெடுங்காலை கைவிடுவார் நம்ம கெடும்போது நம்மை திருத்தாமல் கைவிடுவாரோடைய நட்பை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். அதாவது நம்ம திரும்ப நெருங்கும்போது நம்மளோட நினைத்தாலும் நம் நெஞ்சை சுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நாம் கெடும்போதும் நம்மை திருத்தாமல் நம்மை கைவிடுபவர் நட்பானது அவரை மீண்டும் நெருங்கும்போது நினைத்தாலும் நம் நெஞ்சை சுடும். ஓகேவா? கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். லாஸ்ட் திருக்குறள் பாருங்க. மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு. பாருங்க. மருவுக மாசற்றார் கேண்மை. மருவுக அப்படின்னா மருவுக மாசற்றார் கேண்மை. மாசற்றார்னா குற்றமற்றவர். சரிங்களா? மாசற்றார்னா குற்றமற்றவர். கேண்மைன்னு நமக்கு தெரியும் நட்பு. மருவுக மாசற்றார் கேண்மை அப்படின்னா குற்றமற்ற நட்பினை ஏற்றுக்கொள்க அப்படின்றாரு. ஓகேங்களா? மருவுகனா ஏற்றுக்கொள்ளுதல். ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. அதாவது ஏதாவது ஒன்று ஈத்தும்னா எதையாவது கொடுத்தாவது, ஒருவுக அப்படின்னா விட்டு விடுதல். விட்டு விடுங்க. ஒப்பிலார் நட்புனா தனக்கு ஒற்று வராத நட்பு அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? மருவுக மாசற்றார் கேண்மைனா குற்றமற்றவரோட நட்பை ஏற்றுக்கோங்க. மருவுகனா ஏற்றுக்கொள்ளுதல். ஒன்று ஈத்தும்னா எதையாவது கொடுத்தாவது, ஒருவுக ஒப்பிலார் நட்புனா ஒத்து வராதவர் நட்பை விட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறார். பொருள் பாருங்க. குற்றமற்றவர் நட்பினை தழுவிக்கொள்க. தன்னோடு ஒத்து வராத நட்பினை ஒன்றீத்தும் நிற்க அதை ஏதாவது கொடுத்தாகிலும் விட்டு விலகுக. ஸோ மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு. ஓகேவா? இதுதான் லாஸ்ட் குறள். நன்றி.